109வது பிறந்த தினம் தான். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். புரட்சித் தலைவருடைய 100ஆண்டு விழாவை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நம் இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கனவு கண்டார்கள். அந்த கனவை நனவாக்கியது அன்னை தமிழக மக்கள். புரட்சித் தலைவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிற போது அன்னை தமிழகத்தில் ஆளுநர் கட்சி நடைபெற்றது. அதே ஆட்சி வரலாறு திருப்புகிறது. 110வது பிறந்த தின விழாவை கொண்டாடுகிற போது புரட்சித் தலைவர் அண்ணாதிமுக மக்கள் பிரபல தலைவர் புரட்சித் தலைவர் 110வது பிறந்த தின விழாவிலே நாம் இங்கே புரட்சித் தலைவருக்கு மரியாதை செலுத்துகிற போது புரட்சித் தலைவர் எடப்பாடி 2026 சட்டமன்ற அதற்காக நாம் சூழலை ஏற்று நம்முடைய மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்திலே இந்த கை திருநாளிலே ஒவ்வொரு ஆண்டும் நாம் வழங்குகிற பழனி பாதயாத்திரை மக்கள் அன்னதானம் சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கழக நிர்வாகிகளும் அதை பங்கெடுப்பு செய்து தம்பி அறிவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை முறைப்படுத்தி வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு நம்முடைய திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய ஆசிரியமிக்க கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ராமசாமி அவர்கள், அன்பழகன் அவர்கள், பிரபு அவர்கள், கண்ணன் அவர்கள், அன்னவத்து ராமையா அவர்கள், நகர்ச்சியாளர் விஜயன் அவர்கள், பாலசுப்ரமணியன் பேரூர் செயலாளர் அவர்கள், விஜயகண்ணி அவர்கள், இங்கே தமிழகன் அவர்கள் மிக சிறப்பாக தொகுதி சாமிநாதன் அவர்கள் இதை நடத்தி காட்டி இந்த கைத்தினால் எடப்பாடியார் பொங்கல் என்ற அதை தொடர்ந்து சோழவர்கள் சட்டமன்றத்தில் அமர்ந்த ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களும், தம்பி புதிய கணேசன் அவர்களும், தம்பி ஆரா அவர்களும், அன்னை சகோதரர் காளிதாஸ் அவர்களும் பங்கேற்பு செய்து தம்பி ராஜேஷ்கான வழிகாட்டுவதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பேந்தன் மாணிக்க அவர்களுடைய தலைமையில, அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் கத்திரி அவருடைய தலைமையில வெகு சிறப்பாக நேற்று அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு சொன்னால் அதற்கு முன்னோட்டமாக வெற்றி பொருளை வைத்து காட்டினார்கள். இன்றைக்கு அதை போன்று நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கழகத்துடைய அமைப்படி தொகுதியிலே வெற்றி பொருளாக நம்முடைய தமிழகத்துடைய செயலாளர் அருமை அப்பா குமாரன் அவர்களும், கழக பொறுத்தவரை அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் துறை கண்ணாசி அவர்களும் இன்னைக்கு வெற்றிகரமாக இங்கே இருக்கக்கூடிய செல்வா அவர்கள் மாவட்ட ஒரு குடும்ப ஆட்சியிலே மின்சார கட்டணம் உயர்த்திருக்கிறது, சொத்து வரி உயர்த்திருக்கிறது, சட்டம் சீர்திருக்கிறது, விலைவாசி உயர்த்திருக்கிறது, கட்டணத்தினுடைய உயர்த்திருக்கிறது. பத்திரப்பதிவுகளே ஏழைகளுக்கு ஆளுநரை வைத்திருக்கிறது. ஆண்கள் மட்டுமே இந்த ஒரு சீர்திருத்தம் இருக்கிறது. தமிழகத்தை அலைநோக்குவதற்கு புரட்சித் தமிழருடைய எடப்பாடியுடைய தலைமையிலே அண்ணாதிமுக மக்கள் நாம் சூழலை ஏற்று களத்துக்கு சென்று மக்களை சந்தித்து மக்களிடத்தை ஆளுநர் அரசுடைய கோயம்புத்தூர் சம்சாரத்தை முறியடித்து உண்மையை, சத்தியத்தை, நியாயத்தை, தர்மத்தை நாம் எடுத்துச் சொல்லி புரட்சித் தமிழருடைய எடப்பாடி தலைமையிலே மக்களாட்சி மலரச் செய்து புரட்சி தலைவரின் புகழ், புகழ், அம்மாவின் புகழ், எடப்பாடியார், எடப்பாடியார், இரண்டாவது முதலமைச்சர் எடப்பாடியார், பச்சை தமிழ் எடப்பாடியார், புரட்சி தமிழ் எடப்பாடியார், சாமானியர் எடப்பாடியார், அகில உள்ளவர் எடப்பாடியார், காவல்துறை எடப்பாடியார், தமிழ்நாட்டில் ஒரே நம்பிக்கை எடப்பாடியார், தமிழ்நாட்டில் ஒரே நம்பிக்கை எடப்பாடியார், புரட்சி தமிழ் எடப்பாடியார். நன்றி, வணக்கம். எல்லாரும்